ஹாய் த்ரெட்லர்ஸ், ஹோண்டா ரீசெண்டாக அவங்களோட ஹார்னெட் 2.4 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்த்துருவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வாக்கரவுண்ட் ரிவ்யூவாக மட்டும்தான் இருக்க போகுது. அப்கமிங் வீடியோஸில் வந்து இதோட தெளிவான ரிவ்யூ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து பார்த்துருவோம். நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் என்ன புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ பின்னாடியுமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நமக்கு எடுக்க உதவுன ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அனந்த ஹோண்டா பொம்மனஹள்ளி. ஸோ இந்த வண்டி ஆகட்டும் இல்லை வந்து ஹோண்டாவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வண்டி பற்றி என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். மொதல் சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு NX 200 கொடுத்த மாதிரி இப்போ ஹார்னெட் 2.0 நமக்கு அந்த ஐப்ரூ ஸ்டைல் டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண விதமாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு சின்ன டிசைன் ஃபேக் தான், பட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே கேட்சியாக வந்து இருக்கிறது பார்க்க முடியுது. அடுத்ததாக கிராஃபிக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஹார்னெட்ன்ற லெட்டர் ஆகட்டும், அந்த டாட் அந்த ரெட்டில் வந்து இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் கிராஃபிக்ஸில் வந்து பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குது மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக நமக்கு டைப் சி சார்ஜருமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து ஒரு கன்வீனியன்ஸான பிளேஸில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேங்குக்கு முன்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இதோட லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தா ரொம்பவே பெட்டராக இருந்திருக்கும். அடுத்ததாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெல் சேனல் ஏபிஎஸ் வந்து இப்போ வர மாடலில் வந்து அவைலபிள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நமக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் அவைலபிள் இருந்தது. அதே மாதிரி நமக்கு டார்க் கண்ட்ரோலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவோட HSTC டெக்னாலஜி இதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே டெக்னாலஜி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா NX 200 யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஆஃப் ரோட் வெஹிக்கல்னு சொல்ல முடியும். இந்த 2025 சேஞ்சஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் புது கிராஃபிக்ஸ், அதே மாதிரி நமக்கு LED லைட்ஸ், நெக்ஸ்ட் வந்து டைப் சி சார்ஜர்ஸ், ஹோண்டாவோட செலக்டபிள் டார்க் கண்ட்ரோல், டியூவல் சேனல் ஏபிஎஸ். இதை தவிர பெருசாக எந்த மாற்றங்களுமே கிடையாது. அடுத்ததான் நம்ம லைட்டிங் விஷயத்துக்கு வந்துடுவோம். ஸோ லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆல் LED செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள்ஸில், அதாவது ஒரு 150cc இருக்கிற எல்லா வெஹிக்கிள்ஸுக்குமே இதே மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் ஹெட்லைட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸை பொறுத்து நமக்கு கம்ப்ளீட் LEDs தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்வேஸ் ஆனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்னெட் 2.4 இப்போ நமக்கு 4.2 inch TFT டிஸ்பிளே அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு டன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸே இருக்குதுன்னு சொல்ல முடியும். நமக்கு மேலே எக்கோ இண்டிகேட்டர் ஆகட்டும், RPM, அதே மாதிரி கியர் இண்டிகேட்டர், சைட் ஸ்டாண்டுக்கான இண்டிகேட்டர், ஃபியூவல் லெவல், ஓடோமீட்டர், மற்றபடி நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றது வந்து நான் சின்னதாக நேவிகேட் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாகிள் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து கிலோமீட்டர் பெர் லிட்டர் ட்ரிப்பே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஓடோமீட்டர் இருக்குது ஆஸ் யூஷுவல். அடுத்ததாக வந்து செட்டிங்ஸ் நேவிகேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக இதுக்கு முன்னாடி நமக்கு ஹோண்டா ஆக்டிவாவில் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதே மாதிரி கன்சோல் தான். ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு HSTC ஆப்ஷன், அதாவது டார்க் கண்ட்ரோல் வந்து இது பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு ஹோண்டா ஆக்டிவாவில் பார்த்த SP125 பார்த்த அதே ஒரு இது தான். ஸோ நமக்கு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதாகட்டும், தீமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேவரட் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம எதை டிஸ்பிளே பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வண்டியை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கான இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் டைம் இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இந்த மீட்டரை நம்ம ஹோண்டாவோட ரோட்ஸிங் அப்ளிகேஷனையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நேவிகேஷன், கால் அலர்ட், SMS நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி விஷயங்களையும் ட்ராக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நம்மளால் இதுலேயே ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன டிஸ்டன்ஸில் பண்ணோம், மந்த்து, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்க முடியும். குறிப்பாக வந்து பேட்ரி வோல்டேஜுமே கொடுத்துருக்காங்க. இப்போ வர BS6 வந்து பேட்ரி மேலே நம்ம எப்பயுமே ஒரு கன்சர்னாக இருக்க வேண்டியிருக்கு. ஸோ வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ பட்டன்ஸ் வந்து பழசை கம்பேர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நமக்கு ஆஸ் யூஷுவல் ஹை பீம், லோ பீம் அண்ட் பாஸ் சுவிட்சோட வந்துடுது. அடுத்ததாக TFT டிஸ்பிளே வந்து நமக்கு நேவிகேட் பண்ணுறதுக்காக ஒரு 4 பட்டன் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஆஸ் யூஷுவல் நமக்கு இண்டிகேட்டர், ஆர்என் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பழைய வண்டியிலிருந்து அப்படியே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் செட்டப் வந்து இருக்குது. ஸோ ஹேண்ட்லிங்
வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. எனிஹாவ் ரைட் ரிவ்யூவில் வந்து பார்த்துருவோம். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கில் சுவிட்ச், ஸ்டார்டர் சுவிட்ச் அண்ட் நமக்கு வந்து ஹசார்ட் லைட்டுக்கான சுவிட்சும் இதில் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏரோடைனமிக்கை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த ஹோல்ஸை வந்து பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் வந்து இந்த இடத்துல முடியுது. இதே மாதிரி ரியர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஏரோடைனமிக்காக ஹோண்டா வந்து புதுசாக வந்து டிசைன் எலிமெண்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர்லையுமே வந்து பார்க்க முடியும். ஏர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வண்டியை வந்து கீழ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஏரோடைனமிக் டிசைனில் கொடுத்துருக்காங்க. நான் இந்த வண்டியை வந்து ஹோண்டாவோட ரோட்ஸிங் அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கனெக்ட் பண்ணும்போது இந்த வண்டி வந்து கனெக்ட் ஆகலை. மேபி சம் ரீசன்ஸ். இதை வந்து நான் ஃபுல் ரிவ்யூவில் வந்து கனெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் கனெக்ட் பண்ணுறது மூலிமா கிடைக்குது அப்படின்றது. நமக்கு ஃப்ரண்ட் டயர் 110/70 17 இன்ச்சஸில் இருக்குது. அதே மாதிரி அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தான் இருக்குது. அதனால் ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 276mm பெட்டல் டிஸ்க் வந்து இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான் இருக்குது. இதுவே ரியரை பொறுத்து நமக்கு 140/70 17 இன்ச்சஸ் இருக்குது. மோனோஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி 220mm பெட்டல் டிஸ்க் தான் ரியர்லையுமே அவைலபிள் இருக்குது. இந்த வண்டியில் ஒரு 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் இருக்குது. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷெல்லாம் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்தது. டேங்க்கில் வந்து எந்த ஒரு கேப்ஸுமே பார்க்க முடியல. மைலேஜ் வந்து ஒரு 35 to 40 தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் சிட்டியில். ஸோ அதே மாதிரி சீட்டோட குஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஒரு சின்ன லாங் ரைட் கொண்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்துலையும் சீட் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்தது, பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி பில்லியனுக்குமே ஒரு அடிக்வேட்டான ஸ்பேஸ் வந்து ரியர் சீட்டில் இருக்கிறது வந்து தெளிவாக தெரியுது. அடுத்ததாக வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்து நமக்கு ஒரு 167mm கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து ஒரு 142 kg இருக்குது. சீட் ஹைட் ஒரு 790mm, ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. இது ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருக்குமா அப்படின்றத வந்து அப்கமிங் ரைட் ரிவ்யூவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். என்ஜினை பொறுத்து 184.40cc 17 PS 8500 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி பழசு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 17.2 PS வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டார்க்குமே கம்மி பண்ணியிருக்காங்க. 15.7 Nm 6000 RPMல வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் பழசு வந்து பார்த்திங்கன்னா 15.9 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ ஸ்லிப்பர் கிளச் அசிஸ்டட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா HSTC நமக்கு டார்க் கண்ட்ரோல் இருக்குது. போர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கொயர் இன்ஜின் தான் இந்த வண்டி. 61 and 63ல் வந்துருக்கு. யூஸ்வலாகவே ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய போர் அண்ட் சின்ன ஸ்ட்ரோக் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து NS200 மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இன்னும் கேரக்டர் வந்து மேட்ச் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர். ஸோ அதுக்கான கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போர் அண்ட் ஸ்ட்ரோக் வந்து மாறுபடும். பட் இதில் வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் கியரிங்கில் வந்து எந்த மாதிரி ஹோண்டா ஒர்க் பண்ணி இதை வந்து பெர்ஃபார்மன்ஸ் டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து செக் பண்ணணும். ஸ்டில் ஃபியூலிங்லேயுமே வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, உண்மையாகவே வந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக ரைட் ரிவ்யூவில் வந்து நான் சொல்கிறேன். நமக்கு NX200ம் ஹார்னெட் 2.4ம் கிட்டத்தட்ட ஒரே ஃபியூச்சர்ஸ் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. நமக்கு இன்ஜின் ஆகட்டும், ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே சேம் தான். பட் யார் வந்து எந்த வண்டியை வாங்கலாம் அப்படின்றத ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கலர்ஸை பொறுத்து நமக்கு ஒரு 4 கலர் ஆப்ஷன் வருது. கிரே, ப்ளூ, ரெட் அண்ட் பிளாக். ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங் விஷயத்துக்கு வந்து வந்துடுவோம். நமக்கு ஹார்னெட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஷோரூம் வந்து 1,88,553 வந்து வருது. ஸோ ஆன் ரோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் அனந்த ஹோண்டா பொம்மனாலியை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த வண்டியோட ஒரு ஷார்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூ. கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூ கூடிய சீக்கிரத்தில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்த யூசர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். Until that, bye from Heart Turtles Praveen. Thank you. Safe riding.